வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் 62 ரூபாயாக சரிவு. பங்குச் சந்தைகளிலும் கடும் வீழ்ச்சி. பிரதமர் அவசர ஆலோசனை. தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1024 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 25,000 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அச்சம். சிந்து ரக்ஷக் நீர்மூழ்கி கப்பலில் 3 உடல்கள் மீட்பு. அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருகி உள்ளதால் DNA பரிசோதனை. விரிவான செய்திகள். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு 62 ரூபாயாக சரிந்துள்ளது. பங்குச் சந்தையும் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ள நிலையில் பொருளாதார நிலை குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் அவசர ஆலோசனை நடத்தினார். கடந்த சில மாதங்களாக கடும் சரிவை கண்டு வரும் ரூபாயின் மதிப்பை மேம்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. ஆனாலும் ரூபாய் மதிப்பு சரிவதை கட்டுப்படுத்த முடியாமல் மத்திய அரசு திணறி வருகிறது. அந்நிய செலாவணி சந்தையில் வியாழனன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 61 ரூபாய் 43 காசுகளாக இருந்தது. வெள்ளி அன்று சந்தை துவங்கிய போது 61 ரூபாய் 35 காசுகளாக இருந்த ரூபாயின் மதிப்பு திடீரென கடும் சரிவை கண்டது. காலை 11 மணிக்கு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 62 ரூபாய் 3 காசுகளாக சரிந்தது. மும்பை பங்கு சந்தையில் வர்த்தகம் 438.81 புள்ளிகளாக குறைந்ததால் வங்கிகள் மற்றும் இறக்குமதியாளர்கள் டாலர்களை அதிக அளவில் வாங்க துவங்கினர். டாலரின் தேவை அதிகரித்ததால் ரூபாயின் மதிப்பு சரிவை கண்டுள்ளதாக அந்நிய செலாவணி சந்தை வட்டாரங்கள் தெரிவித்தன. ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிவை கண்டு வருவதால் பெட்ரோல், டீசல் விலை உயரும் என்றும் அதனால் விலைவாசியும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது. பிற்பகலில் PSE சென்செக்ஸ் 700 புள்ளிகளும் நிப்டி 200 புள்ளிகளும் வீழ்ச்சியடைந்துள்ளது. ரூபாயின் மதிப்பு கடும் சரிவு மற்றும் பங்கு சந்தைகளின் வீழ்ச்சியை தொடர்ந்து இந்திய பொருளாதார நிலை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளது. இப்பிரச்சனையில் பிரதமர் அலுவலகம் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், நிதித்துறை அதிகாரிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமை அன்று ஒரே நாளில் சவரனுக்கு 1024 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் தங்கம் 23,000 ரூபாயை தாண்டியது. இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவதை தடுக்கும் வகையில் இறக்குமதிகளை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மீதான இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டது. அத்துடன் தங்கத்தின் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையும் கண்டிப்புடன் அமல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று தங்கத்தின் விலை 1 கிராம் 128 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 23,232 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் 2,904 ரூபாய்க்கு விற்பனையானது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் அதிகரித்தது. வெள்ளி கிராமுக்கு 4 ரூபாய் 40 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 55 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 51,385 ரூபாயாக இருந்தது. இதற்கு முன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு சவரன் தங்கம் 24,000 ரூபாயை தொட்டது. அதன் பின்னர் தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்த தங்கத்தின் விலை தற்போது மீண்டும் ஒரு சவரன் 23,000 ரூபாயை தாண்டி உள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயரக்கூடும் என்றும் ஒரு சவரன் 25,000 ரூபாயை தாண்டும் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி உலகத்தில் இருக்கிற பெரிய வல்லரசு நாடுகள், சைனா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள் தங்களிடம் உபரியாக உள்ள அந்நிய செலாவணியை தங்கமாக மாற்றிக்கொண்டு வருகிறது. இது உலகத்தில் இருக்கிற தங்கத்துடைய இருப்பை குறைக்கிறதுக்கான ஒரு வழி. அதாவது அது மாதிரி டிமாண்ட் நிறைய கிரியேட் பண்ணி வேலை அவங்க ஏற்றிட்டே போறாங்க. தங்கத்தின் மீது இறக்குமதி வரியை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே சென்று கொண்டு இருக்கிறது. இனிமே தொடர்ந்து விலை ஏறிட்டே போகும். 25,000 கூட கடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தங்கம், வெள்ளியின் விலை உயர்ந்திருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரதம் என்பதாலும் வரும் மாதங்களின் திருமண முகூர்த்தங்கள் இருப்பதாலும் நகை வாங்குவோர் விலை உயர்வால் கவலை அடைந்துள்ளனர். நகை வாங்கலாம்னு வந்தோம் இன்னைக்கு. ஆனால் நேற்று விட இன்னைக்கு 1,000 rupees பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கு. பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ எனிவேஸ் வந்துட்டோம் அப்படிங்கறதுனால வாங்கிடலாம் அப்படின்னு. கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஸோ வாங்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம். ஆடி மாசமும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரலட்சுமி விரதம், ஃப்ரைடே வேற. ஸோ வாங்கினா ஆஸ்பீஷியஸா இருக்கும்ன்றதுனால இன்னைக்கு வாங்க வந்துட்டோம். தங்கத்தின் விலை மீண்டும் கடுமையாக உயர்ந்து வருவது நடுத்தர ஏழை குடும்பங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. மும்பையில் தீப்பிடித்து எரிந்து நீரில் மூழ்கி நாசமான சிந்து ரக்ஷக் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து 3 கடற்படையினரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன.
மும்பை கடல் பகுதியில் கடற்படை தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த INS சிந்து ரக்ஷக் நீர்மூழ்கி கப்பலில் கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் பயங்கரமாக தீப்பிடித்து வெடித்து கடலில் மூழ்கியது. விபத்து நடந்த சமயத்தில் 3 அதிகாரிகள் உள்ளிட்ட 18 கடற்படையினர் இருந்தனர். கப்பல் மூழ்கிய பகுதி சேரும் எண்ணெய் படலமும் கலந்ததாக இருந்ததால் மீட்பு பணியில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. 3வது நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் வெள்ளியன்று காலையில் நீர்மூழ்கியின் மேல் கோபுரத்தின் பின்புற பகுதியை அடைந்தனர். அங்கிருந்த 3 உடல்களை மீட்டு மும்பை கடற்படை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மீட்கப்பட்ட உடல்கள் தீயில் எரிந்து போய் உருக்குலைந்து காணப்பட்டதால் அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் DNA பரிசோதனை மூலம் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட உள்ளதாக கடற்படை செய்தி தொடர்பாளர் நரேந்திர விஸ்புத் தெரிவித்தார். सबमरीन के अंदर जाने के लिए दिक्कत हो रही है, पानी मडी वाटर, उसके अलावा जो मेल्टेड हैचेस है, लैडर्स टूटी हुई है, डाइवर्स जाने का प्रयास कर रहे हैं. डाइवर्स अंदर अब पहले कंपार्टमेंट में जा चुके हैं और वहां उनको 3 बॉडीज मिली हुई है जिनको हमने INS अश्विनी पहुंचा दिया गया है जो नेवी का हॉस्पिटल है. और वहां पर जैसे कि उनका आइडेंटिफिकेशन करना बहुत मुश्किल है, इसलिए उनकी DNA आइडेंटिफिकेशन की जाएगी. உருக்குலைந்த உடல்களை கண்ட கடற்படையினர் நீர்மூழ்கி கப்பலில் யாரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்றும் கூறினர். பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி இந்திய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதால் எல்லையில் அமைந்துள்ள கிராமத்தினர் நிம்மதி இழந்து தவிக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பாலகோடா, சப்சியான் பகுதிகளில் அமைந்துள்ள இந்திய முகாம்கள் மீது வியாழனன்று நள்ளிரவில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்த துவங்கினர். பதிலுக்கு இந்திய ராணுவத்தினரும் சுட்டனர். வெள்ளியன்று அதிகாலை வரை நீடித்த இந்த துப்பாக்கிச் சண்டையில் இரு தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்ற தகவல் எதுவும் இல்லை. பூஞ்சில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 5 இந்திய வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு கடந்த 10 நாட்களில் 17 முறை பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இரு தரப்புக்கும் நடக்கும் துப்பாக்கிச் சண்டையால் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையொட்டிய கிராமங்களில் வசிப்பவர்கள் கடும் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். விடிய விடிய சண்டை நடப்பதால் தூங்கவும் முடியவில்லை என்றும் புலம்புகின்றனர். 10th क्लास में पढ़ता हूँ. हमारे गांव में 2-3 दिन हो गए गोलाबारी हो रही है. हम रात को पढ़ नहीं सकते हैं और रात को सो भी नहीं सकते हैं और रात को चैन के साथ सो भी नहीं सकते हैं. पहले तो बॉर्डर पर हो रहा था गोलाबारी, अब यहाँ भी होने लगा है, गांव में होने लगा है. अब इससे हमें बहुत नुकसान हो रहा है. பூஞ்ச் மாவட்டத்தில் வியாழனன்று பாகிஸ்தானிய ராணுவத்தினர் பீரங்கியால் சுட்டதில் கிராம பகுதிகளில் குண்டுகள் விழுந்து ஒரு கிராமவாசி காயமடைந்தார். பல கால்நடைகளும் இறந்தன. ராக்கெட் குண்டுகள் கிராமத்தில் வந்து விழுவதால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பவும் பெற்றோர்கள் அஞ்சுகின்றனர். புதுச்சேரியில் 51வது ஆண்டு குடியரசு தின விழாவை பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர் தேசிய கொடியேற்றி கொண்டாடினர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிரெஞ்சு ஆட்சி பகுதிகள் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. இந்த தினத்தை புதுச்சேரி குடியரசு தினமாக அனுசரித்து பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல இயக்கத்தினர் தேசிய கொடியேற்றி கொண்டாடினர். 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதியன்று புதுச்சேரியை ஒப்படைக்க இந்தியாவுடன் பிரெஞ்சு ஒப்பந்தம் செய்து கொண்ட நாள் என்றும், இந்த நாளை புதுச்சேரியின் சுதந்திர தினமாகவும், இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட ஆகஸ்ட் 16ஆம் தேதியை புதுச்சேரியின் குடியரசு தினமாகவும் தியாகிகள் கொண்டாடி வருவதாகவும் தெரிவித்தார். 1954 நவம்பர் 1 இந்தியாவோடு புதுச்சேரி, அதாவது பிரெஞ்சு மக்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட நன்னாள். ஆகஸ்ட் 16 இந்தியாவோடு இணைந்த ஒரு சரித்திரம். பிரெஞ்சு இந்திய விடுதலை இயக்கத்தின் சார்பாக இன்று புதுச்சேரி குடியரசு தின விழாவை தனி சிறப்போடு நடத்தி இன்றைக்கு தேசிய கொடியை ஏற்றிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரி எல்லையான கோரிமேடு நுழைவு வாயிலில் 200க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடி ஏற்றி வீரவணக்கம் செலுத்தினர். விழுப்புரம் அருகே விபத்துக்குள்ளாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதியதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த சுந்தர், மீனாட்சி சுந்தரம், பாலா ஆகியோர் சொந்த காரில் கோவை சென்றுவிட்டு ஊர் திரும்பினர். அவர்கள் வந்த கார் சேலம் அருகே வந்தபோது பழுதாகியதால் அங்கேயே காரை விட்டுவிட்டு சேலத்திலிருந்து வாடகை கார் பிடித்து அவர்கள் சென்னைக்கு திரும்பினர்.
கார் விழுப்புரம் அருகே கூட்டேரிப்பட்டு அருகே வந்து கொண்டிருந்த போது அங்கு ஏற்கனவே விபத்துக்குள்ளாகி நின்றிருந்த காய்கறி லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பாலா, சுந்தர் மற்றும் கார் ஓட்டுநர் அன்வர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மீனாட்சி சுந்தரம் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சென்னையை நோக்கி கோழி ஏற்றி வந்த லாரி டயர் பஸ்ட் ஆனதுனால வழியில் அப்செட் ஆகிவிட்டது. பின்னாடி வந்த காய்கறி ஏற்றி வந்த சென்னையை நோக்கி வந்த லாரியும் பின்னாடி இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகியுள்ளது. இந்த நேரத்தில் நம்ம போலீஸ்கார் அவர்கள் ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணி நேரத்தில் மறுபடியும் பின்னாடி ஒரு 5 நிமிடத்தில் ஒரு கார் வந்து சென்னை கார் வந்து பின்னாடி வந்து இடிச்சதுனால சம்பவ இடத்துல 3 பேர் இறந்து விட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் வடக்கு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக வங்கக்கடலில் நிலவி வந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வட தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அதே நேரம் தென் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது. மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கழுநீர் அம்மன் கோவிலின் தேரோட்டத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள செங்கழுநீர் அம்மன் கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த கோவிலில் கடந்த 7ஆம் தேதி ஆடி திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடந்தது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெள்ளிக்கிழமை அன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பான அலங்காரத்துடன் அம்மன் திருத்தேரில் எழுந்தருள முதல்வர் ரங்கசாமி மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். வீராம்பட்டினம் கோயில் ஊரெல்லாம் ரொம்ப ஃபேமஸான கோயில் இது. அந்த அம்மாவை யார் நம்பி வந்தாலும் எந்த ஒரு குறையில்லாதையே எல்லாம் கட்டின்னு வந்தாலும் 35 வருஷமா நல்ல ஒரு சிறப்பான ஒரு கோயில் தான் இது. எங்க இருக்கிறவங்களும் இங்க வருவாங்க. இந்த தேரோட்ட திருவிழாவில் தமிழகம், புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். மெழுகுவர்த்திகளில் தேச தலைவர்களின் உருவங்களை செதுக்கி நாட்டின் 67வது சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார் கோவையைச் சேர்ந்த இளைஞர் சுபேஷ். கோவை குனியமத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுபேஷ். தனியார் நிறுவனத்தில் ஆட்டோ மெக்கானிக்காக பணியாற்றி வருகிறார். ஓவியங்கள் வரைவதில் ஆர்வம் கொண்ட சுபேஷ் சுதந்திர தினத்தை வித்தியாசமாக கொண்டாட நினைத்தார். மெழுகுவர்த்திகளை சேகரித்து அதில் தேச தலைவர்களின் உருவங்களை செதுக்கி வண்ணம் தீட்டி அவர்களுக்கு மரியாதை செய்து விழாவை கொண்டாடினார். தேச தலைவர்களின் உருவங்களை வரையும் போது அவர்கள் பற்றிய வரலாறு தனது மனதில் எண்ண ஓட்டமாக இருந்ததாக குறிப்பிடுகிறார் சுபேஷ். எல்லாருமே ஒவ்வொரு படைப்புகளை படிச்சுட்டு இருக்காங்க. நான் புதுசா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு மெழுகிலே ஒவ்வொரு உலக தேசிய தலைவர்களின் ஓவியத்தை ஒரு செதுக்கி படைப்பை படைச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மே தினத்துக்கு வேஸ்டா போற மாத்திரையெல்லாம் எடுத்து அதுல உலக தலைவர்களின் ஓவியம், தேசிய தலைவர்கள் ஓவியம், வீட்டுல பாக்குற ஓவியம் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இது மட்டுமின்றி காலாவதியான மாத்திரைகளை சேகரித்து அதிலும் பல்வேறு தலைவர்களின் உருவங்களை வரைந்து அசத்தியுள்ளார் சுபேஷ். ஏழ்மை நிலையிலும் திறமையுடன் செயல்படும் தம்மை போன்ற படைப்பாளிகளுக்கு சமூகத்தில் அங்கீகாரம் இல்லை என்பது வருத்தத்தை ஏற்படுத்துவதாக சுபேஷ் தெரிவித்தார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.